உலகெங்கிலும் உள்ள ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நிகழ்ச்சிகளிலே சிம்ம லக்னம், சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு சத்துரு ஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவான் சிம்மம் தொட்டு மகரம் வரையிலே இருக்கின்ற 6 இடங்களிலே என்னென்ன பிரச்சனைகளை தருவார் என்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் மீண்டும் இன்று பார்ப்போம். சிம்ம லக்னம், சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு சத்துரு ஸ்தானாதிபதியான 6ஆம் இடத்ததிபதி சனீஸ்வர பகவான் கும்பம் என்று சொல்லக்கூடிய 7வது இடத்திலே இருந்து அவருடைய திசா புத்தியை நடத்துகின்ற காலத்திலே இடுப்பை சார்ந்த இடங்களிலே அவர் நோய்களை தரக்கூடும். யூரினரி ப்ராப்ளம்ஸ் என்று சொல்லக்கூடிய நீர்த்தாரையிலே ஏற்படுகின்ற, சிறுநீரக பையிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை 7வது இடத்திலே இருக்கின்ற சனீஸ்வர பகவான் ஏற்படுத்துவார். நீர்த்தாரையிலே புண்களை அவர் ஏற்படுத்துவார். இன்கான்டினன்ஸ் ஆஃப் யூரின் என்று சொல்லுவார்கள். மூத்திரத்தை அடக்க இயலாமல் சீக்கிரத்திலேயே தானாக வெளியேறுதல் என்று சொல்லக்கூடிய மிக கடுமையான நிலை, இந்த நிலையை சனீஸ்வர பகவான் அங்கே தருவார். மூத்திரத்தை சிறிது நேரம் கூட அடக்க இயலாத நிலையினாலே இவர்கள் பெரு வேதனைக்கு ஆளாவார்கள். 7வது இடத்திலே இருக்கின்ற சனீஸ்வர பகவான் மூத்திர பையிலே ஸ்டோன், யூரினரி பிளாடர் என்று சொல்லக்கூடிய அந்த பையிலே கற்களை அவர் தரக்கூடும். இதனாலே இடுப்பு வலி, அடி வயிற்றிலே வலி, சிறுநீர் கழிப்பதிலே மிகவும் துன்பம், எரிச்சல் ஆகியவை ஏற்படக்கூடும். மேலும் இந்த 7வது இடத்திலே இருக்கின்ற சனீஸ்வர பகவான் இடுப்பு வகையிலே அரையாப்பு கட்டி என்று சொல்லுவார்கள். அதாவது இன உறுப்புக்கு இரு பக்கத்திலேயும் தொடை வகையிலே நெறி கட்டுதல் என்று சொல்லக்கூடிய வீக்கத்தை தருவார். மூத்திர தாரையிலே ஏற்படுகின்ற புண்ணோ, சிறுநீரக பைகளிலே ஏற்படுகின்ற புண்ணோ, இந்த நெறி கட்டுதலுக்கு மிக சிறந்த ஒரு காரணமாக அங்கே அமைந்து விடுகின்றது. இப்படி நெறி கட்டுகின்ற காலத்திலே இவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்படும். சில நேரங்களிலே அந்த நெறி கட்டி உடைந்து அதிலே இருந்து சீழ் வெளியாகி மிக்க துன்பத்தை தருவதாக அது இருக்கும். ஆக இந்த 7வது இடத்திலே இருக்கின்ற சனீஸ்வர பகவான் மூத்திர பைகளிலே, இடுப்பிலே இந்த பிரச்சனையை தருவதோடு லம்பார் ஸ்பாண்டிலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இடுப்பு எலும்பு தேய்வு, இதனாலே வலி, இவற்றையும் அங்கே தருவார். மேலும் 7வது இடத்திலே இருக்கின்ற சத்துரு ஸ்தானாதிபதி 7வது இடத்துக்கு விரையாதிபதியான 12ஆம் இடத்ததிபதியாக இருக்கின்ற பட்சத்திலே மன வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கக்கூடும். திருமண முறிவோ அல்லது பிரிவோ, இடைக்கால பிரிவோ அல்லது நிரந்தர பிரிவோ என சில பிரிவுகளை இவர்கள் சந்திக்க நேரிடும். இப்படி ஏற்படுகின்ற காலத்திலே இவர்கள் நிச்சயமாக சனிதோறும் சனீஸ்வரனை வணங்குதல், அனுமனை வணங்குதல், வேங்கடேச பெருமாளை வணங்குதல், திருநள்ளாறு என்றால் சென்று சனீஸ்வர பகவானை வணங்கி வருதல் இவர்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்து வாழ்க்கையிலே நன்மைகள் கூடும். அடுத்து 8வது இடம் என்று சொல்லுகின்ற இடத்திலே சனீஸ்வர பகவான் சத்துரு ஸ்தானாதிபதியாக இருந்து அவருடைய திசா புத்தியை நடத்துகின்ற பொழுது, அதாவது மீனத்திலே இருந்து அவருடைய திசா புத்தியை நடத்துகின்ற பொழுது இன உறுப்புகளிலே பிரச்சனைகள், 8வது இடம் என்கின்ற நிலையிலே கருப்பையிலே பிரச்சனைகள், மூத்திரத்தாரையிலே புண்கள், கருவாய் என்று சொல்லக்கூடிய ஆசன வாயிலே புண்கள், எருவாய் என்று சொல்லக்கூடிய ஆசன வாயிலே புண்கள், இவற்றை அவர் தரக்கூடும். அதாவது மூலம் என்று சொல்லக்கூடிய நோய்களையோ, ஃபிஸ்டுலா என்று சொல்லக்கூடிய அதிகப்படியான ஒரு துளை ஏற்படுதல், ஆசன வாய்க்கு அருகாமையிலே ஒரு துளை ஏற்பட்டு அதன் மூலமாக மலம் கசிதல், இது ஃபிஸ்டுலா என்று சொல்வார்கள். ஃபிஷர் என்று சொல்லுவார்கள். அதாவது ஆசன வாயின் சுற்றிலும் சில வெடிப்புகள் ஏற்பட்டு அதனாலே மலம் கழிப்பதற்கு மிக சிரமப்படுதல், இந்த நிலையையும் அவர் அங்கே தரக்கூடும்.
இப்படி 8வது இடத்திலே இருக்கின்ற சனீஸ்வர பகவான் நோய்களை தருவதோடு கடுமையான மந்தமான சூழ்நிலையையும் குழந்தை பேரின்மையையும் இவர்களுக்கு பால்வினை நோய்களையும் அங்கே அவருடைய திசாபுத்தி காலத்திலே தரக்கூடும். 9வது இடமான மேஷத்திலே சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்ததிபதியாக இருந்து அவருடைய திசாபுத்தி நடத்துகின்ற காலத்திலே தொடையிலே நோய்களை அவர் ஏற்படுத்துவார். தொடையிலே தொடை வாழை, கிராம்ஸ், மசில் கிராம்ப் என்று சொல்வார்கள், தொடை பிடிப்பு ஆகியவை அங்கே ஏற்படக்கூடும். இப்படி 9வது இடத்திலே இருக்கின்ற சனீஸ்வர பகவான் அவருடைய திசாபுத்தி காலத்திலே தொடையிலே பிரச்சனைகளை தருவதோடு கக்கூஸ் படை என்று சொல்லக்கூடிய நமைச்சல், இரு தொடைகளுக்கும் இடையிலேயும் நமைச்சல், இதை வெளியே சொல்லுவதற்கு வெட்கப்படுதல், இந்த நிலை நீடித்து ஏற்படும். இப்படி இந்த நோய்களை தருகின்ற பொழுது சனீஸ்வர பகவானுக்கு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை பார்ப்போம். மிளகை பற்றி நாம் கடந்த சில நிகழ்ச்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த மிளகு எவ்வளவு மருத்துவ குணம் உடையது என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். மிளகு அதிகமாக உணவிலே சேர்த்து கொள்ளும் பொழுது இரத்த நாளங்களிலே ஏற்படுகின்ற அடைப்பு, கொழுப்பினாலே, அதாவது கொலஸ்ட்ரால் என்று சொல்லுகின்ற கொழுப்பினாலே ஏற்படுகின்ற அடைப்பு ஏற்படாது. இதனாலே இருதயம் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை அங்கே உருவாகும். கொழுப்பினாலே உடல் பெருத்தல், இதனாலே மூச்சு வாங்குதல், மார்பகத்திலே குத்தல், வலி போன்ற நிலைகள் ஏற்படுதல், இவை இந்த மிளகை அதிகமாக உபயோகப்படுத்தும் போது நிச்சயமாக இருக்காது. மேலும் வயிற்றை சீர்படுத்துவது, செரிமானத்தை அதிகப்படுத்துவது இந்த மிளகு என்பதனாலே நம் முன்னோர்கள் இதை ஆதி காலம் தொட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே ஆதி மருந்தாக இதை நம் உணவிலே சேர்த்துள்ளனர். உணவே மருந்து என்கின்ற நிலையிலே தினமும் நாம் மிளகை ரசத்திலே உபயோகப்படுத்துகின்றோம். இந்திய உணவிலே ரசம் இல்லாமல் ஒரு சாப்பாடு இருக்காது. மிளகு, பூண்டு, சீரகம், கறிவேப்பிலை, புளி, இவற்றோடு கொத்தமல்லி என்கின்ற மல்லி, இவற்றை சேர்த்து ரசமாக வைத்து அதை தினமும் உணவிலே நாம் சேர்த்து கொள்ளுகின்ற பட்சத்திலே மிக அதிகப்படியான உண்ட உணவு வெகு எளிதிலே செரிமானமாகுதல், வயிற்றிலே வாயு கோளாறுகள் இல்லாத ஒரு நிலை, இவற்றை இந்த ரசம் என்கின்ற இது நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு உணவாக இங்கே அமைந்திருக்கின்றது. ஆக தினமும் இந்த ரசத்தை உணவிலே சேர்த்து கொள்வதனாலே இவர்களுக்கு நீண்ட ஆரோக்கியமும் நலமான வாழ்வும் அமையும். சிறிது மிளகு தூளோடு உப்பு மட்டும் சேர்த்து சாப்பாட்டுக்கு பிறகு இவர்கள் வாயில் இட்டு சிறிது வெந்நீர் அருந்து கொண்டார்களே ஆனால் வயிறு உப்பிசம், வயிறிலே நீரேற்றம், வயிற்று வலி, செரிமானமின்மை இவைகள் போகும். ரசம் இல்லாத நாட்களிலே இவர்கள் சிறிது மிளகையும் உப்பையும் மட்டுமே கொண்டு இவர்கள் நலம் பெறலாம். நேயர்களே, இந்த மருத்துவ பகுதியை மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.